பாஸ், நான் ஆல்ரெடி அடி வாங்கிட்டேன் பாஸ். இனிமேல் போனாலும் அடித்தான் வாங்குவேன் பாஸ். ஐத்தான்னு வைய மொட்டை ஆயிடுவேன். ஆனால் நான் கொலைக்காரன் ஆயிடுவேனே. எல்லாம் போச்சு. கொட்டை அசிங்கத்தெல்லாம் தொடங்கிறதுக்கு நான் விட்ட சவால்லாம் போச்சு. பணத்தோடு போலீஸ் பிடிச்சாலும் நான் கொலைக்காரன், ஒன்றை பணமாக்கினாலும் நான் கொலைக்காரன். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இப்படி தான் இருக்குன்னு கடைசி வரைக்கும் எல்லாரும் என்னை கேவலமாக பேசுவாங்களே. நீ ஏன் என்னை கொண்டு போச்சு. என்ன விட்டுடுங்க பாஸ். குமார், நீங்க மார்ச்சூர்ல இருந்து ஒரு பாடியை கடத்திட்டு வந்ததா இந்த தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என்ன நடந்தது? சாரி சார், அவர் பாடி எதுவும் கடத்தல. வண்டி பிரேக் டவுன் ஆகி ஃபயர் ஆயிடுச்சு சார். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவசரப்பட்டு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் சார். என்ன தம்பி இது விளையாட்டுத்தனமா இருக்கு? பொறுப்பு வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாதா? இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பெல்லாம் நடந்துக்காதீங்க. கான்ஸ்டபிள், ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணுங்க. தேவையில்லாம நம்ம கழுத்த இருக்கிறாங்க. வண்டி அடியா. தேங்க்ஸ் பா. விடுகுமாரே. என்னமோ நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிப்போம். எப்படியோ நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துட்ட பாரு, அதுவே போதும் குமார். எனக்கு தெரியும்ப்பா, நீ எவ்வளோ நல்லவன்னு. உன்னை வளர்த்த எனக்கு தெரியாதா? எல்லாம் அந்த மொட்டை பண்ண வேலை. அவனை பற்றி இப்போவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே. அப்புறம் சமூகம் நம்ம லைலாவை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை ஆயிட்டாரு. மேரேஜ் கன்ஃபார்மா? அண்ணன் காமெடியனா இருந்து தம்பி ஹீரோவா இருந்தா இப்படி தாண்டா பண்ணுவானுங்க. இனிமே அண்ணங்களை ஹீரோவாக்கணும். இனிமே அவங்க கடன் நம்ம கடன் மாதிரி தான். அதனால அவங்க பணத்தை நீ முதல்ல கொடுத்துருப்பா, சரியா? சரிங்கம்மா. சாரிப்பா, உங்களை எல்லாம் டம்மின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திக்கணும். ஆனா நீங்க ரம்மின்னு நிரூபிச்சீங்க. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கங்க, யாரையும் அவசரப்பட்டு பேசாதீங்க. கரெக்டா சொன்னீங்களா? அவங்க முதல்ல யார் பிள்ளைங்க? யார் பிள்ளைங்க? அம்பி, பெரியவா என்ன சொல்லிருக்கா? என்ன சொன்னா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை கொடைக்கானல் போல குழு குழுன்னு வளரும்னு சொல்லியிருக்கா. யோ ஐர, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் மொட்டாடி உன்னையே சந்தேகப்படுவாயா? பாத்தியாடா சம்மு, பணம் கிடைக்க போகுதுன்னா உடனே எப்படி டான்ஸ் ஓடுதுங்கன்னு. சீக்கிரம் குத்துற. லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, குத்து டான்ஸே போடுவானுங்க. மனசாச்சு. பணம் பணம் பணம். ஐயோ, பணத்தை பாடுறா. பீர்ல குளிச்ச ஃபிகர் ஆட்டம் பார்க்க சொல்லுற கும்முன்னு மொப்பு ஏறுறா. அதுக்கு டேய், பணத்தை கொடுத்துட்டா மட்டும் இவனுங்க என்னடா சொல்லிட போறானுங்க? முதலியார் பசங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அத்தை வச்சின்னு இவனுங்களால ஒரு கட்டியும் கூட போட முடியாது. இன்னைக்கு ஈஸியா பணத்தை தூக்கி கொடுத்துருவானுங்க. நாளைக்கு பணம் இல்லாத கஷ்டப்பட சொல்ல தப்பு பண்ணுவானுங்க. மாட்டிக்கிட்டானுங்கன்னா சொசைட்டி இவனுங்களை பார்த்து என்ன கேட்கும்? மனசாட்சியே இல்லையாடான்னு கேட்கும். நாம உள்ளார உயிரோட குந்தின்னு தினம் இவனுங்களால அவமானப்பட்டுக்கின்னு கிடப்போம்.
அதை விட இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவனுங்களை தப்பு பண்ண வச்சோன்னு வச்சுக்கோ, பணக்காரன் ஆயிடுவானுவோ. அப்பால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, நிம்மதியா தூங்கலாம். இதெல்லாம் நீ தாண்டா அவனாண்ட எடுத்து சொல்லணும். நீ சொன்னா கேட்பான், ஏன்னா நீ தானே அவன் மனசாட்சி. ஓகேடா, ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் ஆள் காமெடியன், அதனால் உடனே முடிவை மாற்றிக்க முடியுது. ஏன் அப்படியா, டக்குன்னு முடிவெல்லாம் மாற்றிக்க முடியாது. கண்டிப்பாக அவன் பணத்தை கொடுத்தாகணும், ஏன்னா அவன் ஹீரோ. டேய் மச்சி, எனக்கு கூட டோமர் மனசாட்சி சொல்கிறது தான் கரெக்டுன்னு படுது. இந்த பந்துக்கோசரம் இவனுங்க எம்மா தூரம் அச்சுக்கின்னு நாரிக்கினானுங்க. இத்த உன் ஆளு கையில் எடுத்து சொல்கிறான் மச்சி. இதோ பார், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கின்னு நான் பாட்டுக்கு என் ஆளாண்ட போய் பேசினேன்னு வையே, அவ்வளோதான், அவன் என்னை டிஸ்மிஸே பண்ணிடுவான். அப்புறம் நான் எங்கே போய் நிற்பேன்? என்னால் முடியாதுப்பா. படா, மனசாட்சியை மதிக்காத அவனெல்லாம் ஒரு ஹீரோவாடா. அதை விட மனசாட்சியை மதிக்கிற எங்காளுங்க எவ்வளோ மேல்றா. நானும் மேல் தான். மனசாட்சி வாய்ஸே கேப்சர் பண்ணிட்டான், அப்போ இவன் ஹீரோ தான். நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க தயாராகிட்டேன். ஆனா நீங்க எங்க அப்பா உசரை திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? இப்ப வாய திறகுறானுங்களா பாரு. முடியாதுல்ல, முடியாதுல்ல, அது முடியாதுங்க. சொல்ல நான் மட்டும் இன்னத்துக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கணுங்கிறேன். என்னடி சொல்ற நீங்க? மச்சான் டோமரே எஸ்கே ஓடுடா. டேய், என்னடா நம்மள விட்டுக்கின்னு ஓடின்னு இருக்கானுங்க? டேய், பண்ட பார்த்தவன மனசாட்சி மறந்துங்கடா. வாங்கடா போய் ஒட்டிப்போ. தும்மன சவுண்ட் வெளியே கேட்டு லூஸ். அத்த மூக்க பத்தி காப்பாத்தணும். சத்தா பரவாயில்லையா? பணம் பரவாயில்லையா? செத்தாலும் பரவாயில்ல, பணம் மட்டும் பார்க்கறாது. டேய், நல்லா அந்த சந்திரல போய் தேடி பாருங்க. இருக்காதா பாஸ்? ஐ ஸ்பீட்ல நடந்து வந்து அப்பட்டகர வள காட்டிக்குவீங்க. பில்லப்பா சுத்திக்கின்னு இருந்தவர் இப்படி ஒளிஞ்சிருக்க சொல்ல நர்வஸாக தான் பாஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாஸ். அது காத்தால 2 கூறிக்கு அம்மா உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். கேஸ் ப்ராப்ளம். சவுண்ட் வந்தா மாட்டிக்குவோம்னு பயமா இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம், பயம் வந்துட்டா எனக்கு சவுண்ட் கண்ணா பின்னாடி வரும். என்னடா சொல்றாங்க? பயம் வந்தா உச்சா தானடா வரும். இவனடா புச்சா இது வரும்ன்றா. அது ஹெவியா வரும்ன்றா. அதானே பாஸ், பயப்படாதீங்க பாஸ். காப்பாத்துறது தானே நம்ம ஹீரோ இருக்கிறாரு. என் தும்மலை பொத்தி நம்மளை காப்பாத்தின போல உங்க இதுவையும் பொத்தி நம்ம ஹீரோ காப்பாத்திடுவாப்பா. என்ன நக்கலா? ஏன் காப்பாத்த மாட்டியா? அப்ப என்னடா நீ ஹீரோ?